சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பார்த்துட்டு 7G பார்த்துட்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படி தான் தோணுது நீங்கள் பேசுகிறத பார்த்து. ரொம்ப நாள் உங்கள் படைப்புக்காக வெயிட்டிங். காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து 7Gயில் என்ன பார்ட்டும் பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் டெஃபினட்டாக. ஐ திங்க் அந்த க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்கள் வெயிட்டிங் தான் சார். அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவாக ஆகிட்டுக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போது புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் டெஃபினட்டாக. சார் விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி. டெஃபினட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரமாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி சார். இங்கே சார், இங்கே சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட்னு. நீங்கள் வாட் யூ அட்வைஸ் த producers, either the new producers or else the experienced producers, where do they fail? சார் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இன்னும் வரல. let it be a suggestion or else. நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு தான் சொல்லுவேன். கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார். அப்போ தான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, அவர் பண்ணது ஒரு 90% அப்ளை பண்ணியிருக்கோம் சார். ஸோ என்ன பிரவீன், யூ வாண்ட் டு சே தட்? அந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக ஹி ஹேஸ் டு பி நெகட்டிவ். ஸோ அதுதான் மெயின் கரெக்டாக டிஸ்அக்ரிமெண்ட்டாக இருந்தது. அதனால தான் அவர் ஆக்சுவலாக ஹீ டென்ட் கம் ஆன் போர்ட். ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் எ கேரக்டர், அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தால் கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதுதான். ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்டில் அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு 90% ஆல்ரெடி இருக்குது அதில். விஷ்ணு விஷால் சார் நீங்கள் அவங்க செத்து போயிட்டாங்களே, விட்டுருங்க. டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு புரியும். எல்லாத்தையும் என்கிட்ட இங்கேயே கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கேன். விஷ்ணு விஷால் சார், நீங்கள் நிறைய போலீஸ் ஸ்டோரி நடித்தாலும் நீங்கள் வந்து ரியல் ஹீரோ கிடையாது. நீங்கள் வந்து ரியல் ஹீரோ தான். ரியல் ஹீரோ வந்து உங்கள் அப்பா ரமேஷ் குடபால சார் தான். ஐபிஎஸ் நிறைய பார்த்துருக்காரு. அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள், ராட்சசம் மாதிரி கதைகள், இந்த மாதிரி கதை பார்க்கும்போது என்ன சொல்லுதாரு, இந்த சினிமா போலீஸ் இது மாதிரிலாம் பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்கிறாங்க? சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார். எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சியே பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வா டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன். இன்றைக்கி போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாயிருச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேறு. அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு
இன்றைக்கி அது ஒரு உண்மையான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரில. அந்த டைமில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்தில் ஐ திங்க். அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸாக எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில். அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். சார் விஷ்ணு சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும்போது உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் ஞாபகத்தில் வராரு. நீங்கள் ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷனில் அடுத்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா? இல்லை சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு அந்த கதை கேட்கும்போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பாக தெரில சார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில சார். எனக்கு அது உண்மையாகவே பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசாக இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார். நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார், இந்த ஹீரோ மேலே தான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவான்னு. அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தேட்டரில். எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம், நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணுன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்குறது இல்லை சார். பட் கண்டிப்பாக நம்ம சினிமாவில் ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும் என் படத்தில் சார். அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார்கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன். அவர் டைரக்ஷன் நான் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இது என்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடியே சார்கிட்ட கேட்டிருக்கேன். டைரக்டர் சார், சார் இங்கே சார். சார் படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தார் சார், விஷ்ணு சார். இப்போது எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸில். எல்லா கொலைகளையும் தற்கொலைகளையெல்லாம் அவர் கொலைகளாக மாற்றியிருந்தா கொஞ்சம் ஹியூமானிட்டி அங்கே வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார்? அதாவது ரிவீல் பண்ணாமல் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் சார், ஸ்பாய்லர் இல்லாமல். சார் விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணது இல்லை. நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டாக தான் சார் இருந்தது. பட் இன்டர்னலி நமக்கு ரொம்ப கிளியர் சார். அவர் பண்ணுறது என்ன ஆனாலும், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்ணுறது சரியில்லை. அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அது அந்த இப்போ இருக்கிற எண்டிங்கில் அது அவர் பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது. அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பட் அந்த டெத்ஸு, அது கூட ரீசன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்குது. அந்த அவர் சொல்கிற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அது அப்படி தான் இருக்கும் சார். அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பிகினிங் இருக்குது. பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம். அது ஆக்சுவலாக இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸ் அது ஏன்னு ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் இப்போ அந்த கதை கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த பிகினிங்கில் நடந்த விஷயம் எண்டில் அது திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும். அதுதான் பண்ணியிருக்கு சார். சார் சார் செல்வராகவன் சார்ட்ட ஒரு கேள்வி சார். இப்போ சார் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததாக பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறையா நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்களையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வில் ஏஐ மாற்றுற மாதிரி இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்தி வீரனில் பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் இயக்குநர்களோட உணர்ச்சியை ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார். இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐயில் போயிட்டுருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோடு அப்படியே விட்டுறணும். அது என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டமோ இல்லை, அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும். விஷ்ணு சார்
தம்பிக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணீங்களா இல்லை கேமியோ ரோல் மட்டும் உள்ள? இல்லை அவ்வளோதான், ஃபஸ்ட் படத்துக்காக தான். இனிமேல் பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன், ஒரு ப்ரொடியூசராக தான் இருக்க போகிறேன். அவர் அடுத்த படத்தில் சோலோ லீட் தான். ஸோ நான் இல்லை, யாருமே இல்லை. அதை நான் சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க போது 7G பார்த்துட்டு. உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படித்தான் தோணுது நீங்க பேசுறத பார்த்து. இல்லை, ஆனால் இருக்காங்க. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.